கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இப்போ ஏபி டிவிலியர்ஸ் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குங்க. ஸோ அது எப்படி நீங்கள் உங்கள் நண்பன் ஃபேஃபுக்கு எகைன்ஸ்டாக பேசலாம்னு சொல்லி சில பேர் வந்துட்டு புரியாமல் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அவர் சொன்னது கரெக்டு தான்ப்பா, உண்மையாலுமே வில் ஜாக்ஸ் தான் ஆடி ஆகணும்னு சொல்லி ஒருத்தர். ஆக்சுவலாக என்ன தான் பஞ்சாயத்து, அதை தாண்டி பிரபுதேசா என்ன மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாரு, ஸோ ஓவராலாக ஆர்சிபி ஸ்குவாட் எப்படி இருக்க போது, யார் ஆட போகிறா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வருஷப்பா நம்ம பிரபுதேசாய் அவரோட கண்டென்ட்லேருந்து போயிடலாம், ஓகேவா? ஸோ பிரபுதேசாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக பார்க்கப்பட்டு இருக்காரு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சருக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சு வச்சிருக்கும் போது, ஸோ மெகா ஆக்ஷன்லையும் பேக்கப் பண்ணுவாங்களா, ஸோ எந்த மாதிரி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மேட்ச்சுக்கு மேட்ச் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துட்டு இருக்குங்க. ஸோ கோவா வர்சஸ் கர்நாடகா உண்மையாலுமே சூப்பரான ஒரு மேட்ச் அப்படிங்கிற நடந்துச்சு. அதில் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ யங் டேலண்ட் நல்லா க்ரூம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. பார்ப்போம் ஒன்ஸ் அகைன் ஆர்சிபிக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா, ஆர்சிபியில் தேர்வாவாரா, அணியில் விளையாடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பிரபுதேசாய் உண்மையாலுமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சு ஸோ ஆர்சிபி போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பிளேயிங் 11 இடம் கிடைக்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சான்ஸ் கிடையாது. மேபி இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி 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 பாசிபிள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி ஓகே, அவர் அப்படியே இருக்கட்டும். அவரை கட் பண்ணிட்டு மெயின் டாப்பிக்கான ஏபி டிவிலியர்ஸ் அவருடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ விமன்ஸ் ஐபிஎல் வேறு வரப்போகுது. ஸோ அவர் வந்துட்டு இந்தியா வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்துட்டு மென்டாராக இருக்கணும். போன தடவை விராட் கோலி, சுனில் சேத்ரி ஃபுட்பால் லெஜெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஏபி டிவிலியர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த தடவையும் எங்களுக்கு ஏபி டிவிலியர்ஸோட கைடன்ஸும் விராட் கோலியோட கைடன்ஸும் வேணும், எங்களுக்கு மென்டாராக வேணும் அப்படிங்கிற மாதிரி விமன்ஸ் டீம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து சில விஷயங்கள் பேசுங்க. போன தடவை ஸ்குவாடு வந்துட்டு சரியாக அமையல. ஸோ இந்த தடவை எந்த மாதிரி அமைக்கலாம், ஸோ பிளேயிங் 11 எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்கிற மாதிரி விமன்ஸ் டீம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஆப்ரகாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ் வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ வராரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் ஐபிஎலுக்கு முன்னாடி கம்பல்சரி வருவாருங்க. ஸோ பிகாஸ் மென்டாராக இல்லாமல் சும்மா ஃப்ரெண்டாக வந்துட்டு அட்வைஸ் பண்ணலாம், சில விஷயங்கள் சொல்லலாம். முக்கியமாக இந்த கிளப்புக்காக எப்போ கூப்பிட்டாலும் வருவேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போன வருஷம் ஓப்பனிங் செரமனிக்கு வந்துட்டு வந்திருந்தாரு, அதாவது ஆர்சிபியோட அந்த ஜெர்சி லான்ச்சுக்கு வந்திருந்தாரு. இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா இந்த வருஷமும் புது ஜெர்சி மாதிரி ஏதாவது லான்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு வருவார். அப்படி இல்லைன்னா ஆர்சிபியோட ஓப்பனிங் செரமனிக்கு வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இதுக்கு நடுவில் சோசியல் மீடியாவில் ரசிகர்கள்லாம் வந்துட்டு கேள்வி கேட்க அவர் வந்துட்டு பயங்கரமாக ஆக்டிவாக இருந்துட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். குறிப்பாக நிறைய விஷயங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா T20 பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. எந்த டீம் நல்லா பண்ணுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எவ்வளோ யங் டேலண்ட் வந்துட்டு இருக்காங்க, டெவால் பிரேவிஸ் ஆகட்டும், அண்ட் இப்போ மகாபா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு பவுலர் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களா. ஸோ உங்களுடைய இந்த ஒரு கன்ட்ரி கேம் அப்படிங்கிறது நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதை பற்றி சில வார்த்தைகள் சொன்னார். உண்மையாலுமே இந்த சவுத் ஆஃப்ரிக்கா T20 இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா எங்களுடைய கிரிக்கெட் எங்கேயோ போயிருக்கும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் தரமான ஒரு 10 பிளேயர் 5 பிளேயர் தான் கையில் வச்சிருந்தோம். ஆனால் இவ்வளோ பேர் வந்துட்டு டேலண்டாக இருப்பாங்க, இவ்வளோ பேர் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஏகப்பட்ட ரபாடாவை பார்த்துருக்கலாம், ஏகப்பட்ட ஸ்டெயினை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ கண்டிப்பாக ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னாலே சவுத் ஆஃப்ரிக்காவை தாண்டி ஒரு நேம் அப்படிங்கிறத வரும், ஆர்சிபி அப்படிங்கிற நேம் தான். ஸோ ஆர்சிபியை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வருஷம் வந்துட்டு உங்களுடைய நண்பன் ஃபேஃப் டு பிளஸி அவருடைய கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் வில் ஜாக்ஸ் அவருடைய கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஃபேஃபை பேசுறதுக்கு முன்னாடியே வில் ஜாக்ஸுக்கு போயிட்டாரு. உண்மையாலுமே சொல்கிறேன், இப்போ இருக்கிற கிரிக்கெட்டில் அவர் எங்கேயோ போக போகிறாரு. வில் ஜாக்ஸோட கிரிக்கெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்துட்டு ஒரு யங் ஏஜில் எப்படி ஆடிட்டு இருந்தனோ துருன்னு அந்த மாதிரி இருக்காப்புல. அவர்கிட்ட எல்லா விதமான ஷாட்டும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிளேயராக இருக்கும்போதே மேக்ஸ்வெல்லை பார்த்து ஆச்சரியப்படுவேன், எப்படிடா இந்த மனுஷன் எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு. அதுலேயும் எஸ்பெஷலி இந்த வேர்ல்ட் கப் மேட்ச் என்னால் மறக்கவே முடியாது. கால் உடஞ்சோ 200 அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பாசிபிளே கிடையாது. வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ஆடினாரு. ஸோ அதே மாதிரி நான் பார்க்கக்கூடிய அசலாக மேக்ஸ்வெல்லோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு நம்மளுடைய வில் ஜாக்ஸ். அவருடைய பிளே நல்லா இருக்குது. ரீசெண்ட் டைமில் எல்லாமே கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ஃபார்மில் இருக்காரு. போன வருஷமே ஆர்சிபிக்குள்ளே வந்திருக்க வேண்டியது, அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா வர முடியாமல் போச்சு. ஆனால் இந்த தடவை அந்த டேலண்ட் மிஸ் பண்ணக்கூடாது. ஓப்பனிங் போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ ஆர்சிபி பார்க்கலாம் எப்படி பிளேயிங் 11 மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டச் பண்ணாமல் சொல்லிட்டாரு. ஸோ ஃபேஃப் டு பிளஸி பற்றி அதிகமாக அவர் எதுவுமே பேசல. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அப்படியே பேக் போனோம்னா கிட்டத்தட்ட 13 மேட்ச் ஆச்சு. ஃபேஃப் டு பிளஸி 15 ரன் அடிச்சு 13 மேட்ச் ஆச்சுங்க. நீங்கள் 100 ரன் அடிச்சோ 50 ரன் அடிச்சோ 13 மேட்ச் ஆகல. வெறும் 15 ரன் அவரால் கிராஸ் பண்ண முடியல. 13 மேட்ச் டைம் எடுத்திருக்காரு. 13 மேட்ச்னா எவ்வளோ தெரியுமா? ஐபிஎல்லையே மொத்தமாக லீகில் 14 மேட்ச் தான். அதில் 13 மேட்ச் ஃபேஃப் டு பிளஸி ஐபிஎல் ஆடி இருந்தாருன்னா ஒரு 500 ரன்னையாவது கிராஸ் பண்ணியிருப்பார். அவருடைய ஆவரேஜ் 450 ரன்னுக்கு மேலே வச்சிருக்கிறாருங்க. 2018-19 ஐபிஎல்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபின்னு மாறி மாறி ஒவ்வொரு தடவையும் 400க்கு மேலே அடிச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இந்த தடவை ஒட்டு மொத்தமாக அவருடைய ஸ்கோரெல்லாம் கூட்டி பார்த்தா 60-70 வர மாட்டேது. ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஹையஸ்ட்டே கடந்த 13 மேட்ச்சில் வெறும் ஹையஸ்ட் 15 ரன் தான் அடிச்சிருக்காரு. அந்த 15 ரன்னை கூட பிரேக் பண்ண முடியாமல் ரொம்ப ரொம்ப மோசமான
ஒரு ஃபார்ம். அவருடைய கெரியர்லேயே இந்த மாதிரி மோசமான ஃபார்மை வந்துட்டு பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. கிரிக்கெட் எக்ஸ்போர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்க ஃபேப் டு பிளெஸியோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போ தான் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஸோ நீ போக போக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணா அப்படின்னு சொன்னோம்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகல. ஃபீல்டிங் நல்லா பண்ணுறாருங்க அண்ட் கேப்டன்சியும் பெருசாக இல்லை. இதை வச்சு தான் ஃபேப் டு பிளெஸி வந்து பெஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பதிலாக வில் ஜாக்ஸாக உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், கண்டிப்பாக அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கேப்டன்சி தானே இப்போ உங்களுக்கு பிரச்சனை. கேப்டன்சி யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். எகைன் விராட்டே வேணாலும் வந்துட்டு கேப்டனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மேக்ஸ்வெல் கையில் கூட கொடுக்கலாம். கேப்டனுங்கிறது ஒரு பேர் மட்டும்தான். ஆனால் உள்ள விராட் தான் கேப்டனாக செயல்படுவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட டிஸ்கஷன் விராட் கிட்ட தான் பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபேப் டு பிளெஸி ஃபார்மில் கிடையாது. உடனே நிறைய ஃபேன்ஸ், டையார்ட் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்சிபி வந்தோடனே ஃபார்முக்கு வந்துருவார் ப்ரோன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லைங்க. ஸோ ஒருத்தருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் அவர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. எல்லா பக்கமே அவர் ஃபார்ம் அவுட்டு. ஆர்சிபிலேயே கடந்த 4-5 மேட்ச் ஃபார்ம் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் வெளியில் போனார். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாமே அவருக்கு சாதகமாக அமையவே இல்லை. எல்லா மேட்சுமே செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட வீக்னஸை கண்டுபிடிச்சு இந்த ஷார்ட் பால், அது மட்டும் இல்லாமல் நல்லா யாக்கிங் லென்த்து, வைடி ஆகிற இந்த மாதிரிலாம் போட்டு ஈஸியாக தூக்கிட்டு போயிடறாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போ டிவிலியர்ஸ் சொன்னதை வச்சு பார்த்தோம்னா, இப்போ கேமரூன் கிரீன் 11ல் ஆடி ஆகணும் அண்ட் ஃபர்கூசன் 11ல் ஆடி ஆகணும். ஸோ அது போக மேக்ஸ்வெல் 11ல் ஆடி ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஒருத்தருக்கு பதிலாக வில் ஜாக்ஸ் உள்ள வரணும் அப்படின்னா ஃபேப் டு பிளெஸிக்கு பதிலாக தான் வந்தாகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஒரு பவுலிங்கும் போடுவார் அப்படிங்கிறதுனால மேபி வில் ஜாக்ஸை இந்த சீசன் பார்க்கறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறதை கண்டிப்பாக பிளேயிங் 11ல் ஆட போகிறாரு. இம்பாக்ட் பிளேயராவது வில் ஜாக்ஸ் உள்ள வந்துடுவார். ஆனால் ஃபேப் டு பிளெஸியோட இடத்துல அவர் வருவாரா அப்படிங்கிறதாங்க மிகப்பெரிய கேள்வி. அவருடைய ஃபார்மும் ரொம்ப போராக இருக்குது, இவருடைய ஃபார்மும் வந்துட்டு பெய்த்தனமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் கண்டிப்பாக கலக்க போகிறாரு, அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் ஃபேப்புடைய நிலைமை இன்னும் 2-3 மேட்ச் பார்ப்பாங்க. ஸோ அது போக ஐபிஎல்லுடைய அந்த பயிற்சி ஆட்டம் பார்ப்பாங்க. ஸோ அதுலேயே சொதப்பினார் அப்படின்னா கண்டிப்பாக பெஞ்ச் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நீங்கள் ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க? டிவிலியர்ஸ் அவருடைய கருத்துக்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வில் ஜாக்ஸுடைய ஃபார்ம், ஃபேப் டு பிளெஸியோட போரான ஒரு ஃபார்ம், இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஆர்சிபி மேனேஜ் பண்ண போகிறாங்க? ஸோ யாரை எங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். அண்ட் அட்டவணையெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.